வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் நரகாசுரா. இந்த நரகாசுரா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா ரக்ஷித் அட்லூரி, அப்பர்ணா ஜனார்தனன், நாசர், ஸ்ரீமன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ இந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த படத்துடைய கதைக்களம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு கிராமத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு எம்எல்ஏக்கு ரொம்ப விசுவாசமாக வந்து இருக்காரு. இவர் ஒரு டீ எஸ்டேட்ல வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோடைய முறை பொண்ணு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்ல தான் வந்து தெரிய வருது ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேற ஒரு பொண்ணை தான் நம்ம ஹீரோ வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு குற்றம் வந்து பண்ணிட்டு தலைமறைவா இருக்காங்க அப்படிங்கறத வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்களை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன குற்றம் வந்து நம்ம ஹீரோ பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் வந்து என்னென்ன, நம்ம ஹீரோ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு, இந்த கதையுடைய மெயின் வில்லன் வந்து யாரு, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நரகாசுரா படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரக்ஷித் அட்லூரி அவர் கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து காட்டப்படலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸே வந்து ஃபுல்லாக முடியால வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அவர் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பாதி நேரம் வந்து தெரியறதில்ல. ஆக்ஷன் காட்சிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க. 2 ஹீரோயினுமே கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. தனியாக தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர்ணா ஜனார்தனன் அவங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டரில் ஆக்டர் ஸ்ரீமன், அதுக்கப்புறம் நம்ம நாசர் சார் 2 பேருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நாசர் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். சீரியஸான சீக்வன்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் காமெடியான சீக்வன்ஸும் சரி, ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், தமிழ்நாடு ஆந்திரா அந்த பார்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த பச்சை பசுமையான இடங்களை வந்து காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷனுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி வந்து ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து ஒரு த்ரில்லர் கதை மாதிரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி லைட்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த படத்துடைய கதை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஏற்படும். இது ஒரு ரிவெஞ்ச் கதை அப்படிங்கிறதுனால படம் முழுக்கவே ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்கவே ரத்த ஆறே ஓடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சரமாரியாக வெட்டி வீசுறாங்க. ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இவ்வளோ அந்த ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் வந்து இவ்வளோ தேவையா, வன்முறை இந்த அளவுக்கு தேவையா அப்படிங்கிறதா வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த படத்துடைய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புதுமையான கதையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லவே முடியாது. இந்த மாதிரியான படங்கள் வந்து நம்ம 80s 90sலேயே வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான கதையவே வந்து விஷுவல் மூலமாகவும் சின்ன சின்ன ஸ்க்ரீன் பிளே மூலமாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை தான். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க, ஃபினிஷிங் தான் கொஞ்சம் சரியில்லை. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டைமு. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.